ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு பக்கத்துலாக இந்த இடம் இருக்குது. பணக்குடியிலேருந்து சேர்ம மகாதேவி வழியாக தென்காசி போகக்கூடிய ரோட்டில் களக்காடு பக்கத்தில் ஒரு 3வது கிலோமீட்டர், அதாவது மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் உள்ளே இருக்குதுங்க இந்த இடம். ரோட்டோட 2 பக்கமும் இருக்குது பாருங்கள். சைடில் நஞ்சை கூட போட்டிருக்காங்க, வேலி போட்டிருக்காங்க 4 பக்கமும். முன்னால் தோட்டமாக இருந்த இடமாக்கும். 150 ஏக்கர் நல்ல செம்மண் நிலம், 2 பக்கம் வேலி போட்டிருக்காங்க. பழைய தோட்டம் இது. தோட்டனால உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெல்லி மரம், மாமரம், தேக்கு, பனை, இப்படி பல வகையான மரங்கள் உள்ளே நிற்கிது. நெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நெல்லிக்கு மேல் நிற்கிறோம். மாமரம் ஒரு 300க்கு மேல் நிற்கிது. போர் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 போர் இருக்குது. கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லேபர் கட்டிடம், ஓனர் போய் வந்திருந்தா பங்களா, அந்த மாதிரிலாம் உள்ளே இருக்குது. ஈபி வந்து அது போல் ஒரு 4-5 ஈபி இருக்குது. கிணறு இருக்குது. ஏன்னா உள்ளே போய் நாங்கள் அதை எண்ண முடியல. 150 ஏக்கர், பல ஷெட்டுகள், பல கட்டிடங்கள் உள்ளே இருக்குதுங்க. மண் பார்த்தீங்கன்னா நல்ல மண். என்ன இந்த நிலத்துக்குள்ளே ஆங்காங்கே சில கொஞ்சம் பாறை இருக்குது. இந்த ஒன்று தான் பார்த்தீங்களா, வெளியிருந்து பார்க்கறதுக்கு தோட்டம் போல் தான் 2 பக்கம் இருக்குது. ஒரே ஒரு கையெழுத்து தான், ஈஸியாக முடிஞ்சிடும். நம்முடைய நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலி போடிய தேசிய நெடுஞ்சாலை பானாங்குளத்துலேருந்து 10 கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு வந்துடலாம். இதுவே மாநில நெடுஞ்சாலை களக்காட்டிலேருந்து 3வது கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். நல்ல செம்மண் நிலம். ரோட்டோட 2 பக்கமும் லேண்ட் இருக்கிறதுனால சுமாராக 2 பக்கமுமாக ஒவ்வொரு கிலோமீட்டர் வீதம் 2 பக்கம் ரோடு முகப்பு இருக்குது. ரோடோட 2 பக்கம் இருக்குது. அதில் ஒரு சைடு நான் பாருங்கள், இந்த வலது சைடு நேராக கொஞ்சம் கூட தள்ளி நான் ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா, அது ஒரு பாதை, சைடில் ஒரு மண் பாதை போகுது. அதுதான் நம்முடைய லேண்டோட எண்டு, லாஸ்ட் எண்டு. இதுவே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் போட்டிருக்காங்க. இது வந்து பங்களா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பங்களா. ஸோ நல்ல ஒரு இடங்க இது வந்து. ஏன்னா வந்து உங்களுக்கு விலையும் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏக்கர் தான் 150, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து லேபர் இருக்கக்கூடிய ரூம்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க, ஓட்டு கட்டிடங்கள். இது வந்து இந்த மாட்டு பண்ணைகள் வைக்கிறதுக்கு ஓனர் இருக்குது. வந்து நல்ல அழகான, என்ன மெயின்டைன் இல்லாமல் விட்டுருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் வந்து செய்துட்டு இருந்தால் பரவாயில்ல. பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள பழைய தோட்டனால உள்ளுக்கு நெல்லியெல்லாம் நிற்கிறது நீங்கள் என்ன பார்க்கிங்க. ஸோ இதில் கொஞ்சம் காலிமனையாக இருக்க வேண்டிய இடம். ரோட்டோட 2 பக்கமும் நல்ல அழகான வழியில் வந்து தோட்டம் அமைச்சிருக்காங்க ஒரு காலத்தில். அந்த 2 பக்கமுமாக அந்த பார்த்தீங்களா, அது ஓனர் இருக்கக்கூடிய பில்டிங் பார்த்துருங்க. ஓனர்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங். ஒரு ஏக்கருக்கு 13 லட்சம், ஒரு சென்டோட விலை 13,000 ரூபா தான் கேட்காங்க. மாநில நெடுஞ்சாலையிலேருந்து வரலாம், தேசிய நெடுஞ்சாலையிலிருந்தும் நமக்கு வரலாம். 2 இடத்துலையும் பக்கம் தேவையானால்